ஒரு நடுத்தர குடும்பம் அங்கே வாழ்ந்தான். அரவிந்த். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. நான் ஒரு பெரிய மனிதன் ஆகணும். அவன் மிகவும் ஹார்ட் ஒர்க்கிங். அவனுடைய அப்பா ஒரு சிறிய கடை வச்சிருந்தார். அம்மா வீட்டு வேலை. அவர்கள் ஒரே ஆசை, எங்கள் மகன் பெரியவனா ஆகணும் பண்ண. அரவிந்த் சிறு வயசுல மிகவும் அன்பானவன். ஃபேமிலியோட நேரம் செலவழிப்பான். சிரிப்பு, சந்தோஷம். ஆனால் காலம் மாறியது. அவன் ஸ்லோலி மாற ஆரம்பித்தான். ஒரு நாள் அம்மா அழைத்தாள். பா, வீட்டுக்கு எப்ப வர்ற? அவன் பதில், பிஸியா இருக்கேன், லேட்டர் பேசலாம். ஒரு போதும் வரல. அரவிந்த் ஒரு பெரிய பிசினஸ்மேன். பணம், கார், வீடு எல்லாம் கிடைத்தது. ஆனால் அவன் உள்ளுக்குள் வெறுமையே. ஒரு நாள் அவனுக்கு ஒரு கால் வந்தது. உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவன் உடனே கிளம்பினான். அப்பா, நான் வந்துட்டேன். அப்பா மெதுவா சிரித்தார். நீ பிஸியா இருந்தியாப்பா? அவ அழுதா. என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா சொன்னார், நீ சந்தோஷமா இருந்தா போதுமக்கன. அவர் கண்கள் மூடியது. அவன் உடைந்து போனான். அவன் வீட்டுக்கு வந்தான். அவன், நீ வந்துட்டியாப்பா? நான் உங்களை எல்லாம் விட்டுட்டேன். அவன் ஒரு பழைய ஆல்பம் பார்த்தான். அதுல ஃபேமிலி போட்டோஸ். இதுதான் என் உண்மையான வாழ்க்கை. அவன் ஒரு முடிவு எடுத்தான். பிசினஸ் குறித்து ஃபேமிலிக்கு நேரம் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் அம்மாவோட பேச ஆரம்பித்தான். அவளை சிரிக்க வைச்சான். நண்பர்களே, கனவு முக்கியம், ஆனால் குடும்பம் அதைவிட முக்கியம். நம்முடன் இருக்கும் மனிதர்களை நாம் இழந்த பிறகுதான் புரியும்டா. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உணர்வு கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துடன் இப்போதே நேரம் செலவிடுங்கள்.